அவர் தொடர்பான பல விடயங்கள் வருகின்றன. அவரை தினம் தினம் அந்த நாட்டு மக்கள் அவருடைய வீட்டுக்கு வெளியிலே காவல் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படி ஒரு உத்தம நமக்கு கிடைக்க மாட்டானா, அல்லது இவன் கிடைத்திருக்கின்றார், இவருக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்து விடுமோ என்கின்ற வரலாறுகள் எல்லாம் இப்போது பேசப்படுகின்றது. 1983 ஆண்டு காலப்பகுதியிலும் இப்படியான ஒரு நம்பிக்கை ஒளிக்கீற்று அங்கு எழுந்த போது 1987 அவரை படுகொலை செய்கின்றார்கள், அவருடைய அரசு மாளிகையில் வைத்து. அதன் பின்னர் 87 வந்தவர் அது சுரண்டல்களுக்கு ஒட்டுமொத்தத்திலே அந்த நாட்டை விற்பனை செய்கின்றார். அதன் பின்னர் பார்க்கின்ற போது மிகவும் நெருடலான சில விடயங்கள் அந்த இப்போது இருக்கக்கூடிய இப்ராஹிமுக்கும் இடந்திருக்கின்றது. அவருடைய நாட்டை பற்றி அவர் காணுகின்றார், அவர் கனவு காணுகின்றார். புர்கினா பாஷோவினுடைய அந்த தேசம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று கனவு காணுகின்றார். இந்த சூழ்நிலையில் இப்ராஹிம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கின்ற போது அவரை படுகொலை செய்வதற்கு கூட ஒரு முயற்சி இடம்பெறுகின்றது. அது வெறும் $5 மில்லியன் விலை பேசப்பட்டதாக கூறப்படுகின்றது. அந்த சூழ்நிலையிலும் அவர் தப்புகின்றார். தப்பிக்கு அதன் பின்னர் தான் அந்த ராணுவ புரட்சி மூலம் அவர் அந்த ஆட்சியை கைப்பற்றுகின்றார். கடந்த காலங்களில் ராணுவ புரட்சி மூலம் ஆப்பிரிக்க நாடுகளில் ஆட்சியை கைப்பற்றுபவர்கள் மேற்குலக நாடுகளின் முகவர்களாக இருப்பார்கள். ஆனால் இவர் சற்று வேறுபட்டு மக்களின் தலைவராக இருக்கின்றார். அவரை பற்றி இன்னும் பல தகவல்கள் வெளியாகின்றன. அதனோடு நாங்கள் சில விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையிலும் தொடர்புபடுத்தி பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. இப்ராஹிம் அவர்களிடம் ஒரு பேரம் பேசப்படுகின்றது. பல மில்லியன்கள், உங்களுக்கு ஒரு நாட்டிலே உங்களை ராஜாவாக வைத்திருக்கின்றோம் என்ற போது அவர் அதனை நிராகரிக்கின்றார். அவர் கூறுகின்றார், பணம் என்னை பொறுத்தவரையில் அந்நிய தேசத்தில் ராஜாவாக வாழ வைக்கும். என்னுடைய மகன்களும் அல்லது என்னுடைய அடுத்த சந்ததியினர் என்னை பார்த்து ஏளனமாக பார்ப்பார்கள். மக்களால் கேலி செய்யப்படும் ஒரு முட்டாளாக நான் இருப்பேன் காலப்போக்கிலே. அது மட்டுமல்லாது உங்களுடைய நகரத்திலே நான் ராஜாவாக வாழ்வதை விட என்னுடைய காட்டிலே நான் சிங்கமாக வாழ்வதை விரும்புகிறேன் என்று இப்ராஹிம் சொல்லுகின்றார். இப்ராஹிம் பல சலுகைகளை நிராகரிக்கின்றார், பலவற்றை தூக்கி எறிகின்றார். உடனடியாக ரஷ்யாவுக்கு செல்லுகின்றார், சீனாவின் உதவியை நாடுகின்றார். ரஷ்யாவுக்கு சென்ற போது அவர் அங்கு உருக்கமாக ஒரு விடயத்தை கேட்கின்றார். எனக்கு ஆயுதம் வேண்டாம், எனக்கு எந்த ஒரு விடயமும் வேண்டாம். என்னுடைய நாட்டை முன்னேற்றுவதற்கு எனக்கு தொழில்நுட்பத்தையும் என்னுடைய நாட்டு மக்கள் அல்லது என்னுடைய அடுத்த சந்ததி படிப்பதற்கு எனக்கு பல்கலைக்கழகங்களையும் உருவாக்கி தாருங்கள் என்று உருக்கமாக விளாடிமிர் புட்டினிடம் கேட்கின்றார். சீனாவிடமும் கல்வியை கேட்கின்றார். இது யாருடா புது மனிதராக இருக்கின்றார் என்று உலகம் மிரண்டு பார்க்கின்றது, அமெரிக்கா மிரண்டு கொண்டிருக்கின்றது. இந்த இடத்தில் தான் நாங்களும் எங்களை ஒரு முறை மீட்டு பார்க்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது.